வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். என்ன கதைக்கு வந்தேனான்னு சொன்னால், நான் வந்து 2 குடும்பத்துக்கு சைக்கிள் கொடுத்துருந்தேன். கிஷோண்ணான்ற உதவி. நன்றி கிஷோண்ணா, உங்களோட உதவிக்கு நன்றி. அடுத்த விஷயம் வந்து என்ன உறவுகளோட கதைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னால், அந்த சைக்கிள் கொடுத்த பிறகு நிறைய உறவுகள் வந்து என்னை கடைக்கு தேடி வரினோம், ஃபோன் பண்ணி கேட்கணும். தம்பி எங்கட விட்டேன் பள்ளிக்கூடம் போகிறது கரைச்சலாக இருக்குது, வந்து பார்த்துட்டு ஒரு சைக்கிள் ஒன்று கதைச்சி சொல்லுங்கொண்டு கேட்கணும். சரி, நான் ஆற்றை உதவி வந்தால் நான் கண்டிப்பாக தெல்லாமன்ட்டு சொல்லியிருக்கிறேன். மற்றது நான் போய் வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. நான் உண்மையாக சொல்லிடுறேன். என்ன காரணம்னு சொன்னால், நான் வந்து மடுமாதாவுக்கு பாத யாத்திரை போனதில் 5 நாள் எனக்கு வந்து வேலை, ஒரு ஒரு பஸ்ஸில் வேலை செய்யக்குள்ளே அவருக்கு 5 நாள் வந்து லீவு போட்டுட்டு போனான். அப்போ அந்த 5 நாளையும் வந்து நான் பூர்த்தி செய்கிற மாதிரி இங்கே வேலை செய்ய வேண்டி இருக்குது. அடுத்த விஷயம் வந்து எனக்கும் வந்து அயர்கள் ஓடினால்தான் என் வருமானம் என் அடுத்த கட்ட நகர்வுக்கு சரியாக வரும். அப்போ அந்த 5 நாளை நான் வந்து சரியாக பயன்படுத்தணுமென்றக்காண்டி மிச்சம் ஓவர் டைம் வேலை மாதிரி தான் நான் செய்கிறேன். நான் அது ஓகே, அது எந்த தனிப்பட்ட பிரச்சனை. இதில் சொல்கிறேன்னு குறைக்காதீங்கோ. அப்போ அதால் நான் அந்த வீடியோ எடுத்து போடையில் கண்டிப்பாக என்னையை நம்பித்தார உறவுகளுக்கு தெரியும், இந்த பொடியன்கிட்ட கொடுத்தால் வீண் போகாது. என்னையை வந்து நிறைய உறவுகள் தங்களோட உணர்வு மாதிரி தான் பார்க்கணும். உண்மையாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், தாங்கள் மனசில் நினைக்கிறத வந்து இந்த பொடியன் வந்து கதைக்குது, செயல்படுத்துதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். நிறைய பேரோட நான் கதைக்கு அப்படி சொல்லுவேன். நன்றி, அதுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ஒரு ஆணை விழுந்தான்னு சொல்லி அங்கே இருந்தவங்க ஒரு கோல் ஒன்று வந்தது. அப்புறம் நான் அந்த வேண்ட விதுகள் வந்து வீடியோவில் பார்த்தேன்னா, பார்த்துட்டு சரி நான் கதைக்கிறேன் உறவுகளோட கதைக்கிறேன்னு சொன்னான். அவையில் கிணறு இருக்குது. அந்த கிராமத்துக்கு கூடிய பாகம் நல்ல தண்ணி இல்லையாம். அப்போ நல்ல தண்ணி இல்லையாம், குழாய் கிணறு தங்கள்கிட்ட இருக்கான். அந்த கிணத்துல வர தண்ணி வந்து குடி தண்ணியாம். அப்போ தங்களுக்கு ஒரு மோட்டர் ஒன்று போட்டால் அதுக்குள்ளே இருக்கிற கன தூரத்துக்கு போய் தானே குடி தண்ணி எடுத்து கொண்டு வரணுமா. அதுக்குள்ளே இருக்கிற ஆக்களுக்கும் அது வந்து பயன்படுமென்னான்னு கேட்டாது. அப்போ நான் ஓமன்ட்டு சொல்லியிருக்கிறேன், பாரன்னு சொல்லியிருக்கிறேன். அவைகளுக்கும் ஒரு உதவி ஒன்று கொடுக்கணுமென்று நினச்சிருக்கிறேன். அடுத்த விஷயம் வந்து இல்லை கிளிநொச்சி, அது போகிற இடத்துல போவாங்க. கிளிநொச்சி நான் இப்போ கிஷோண்ணாண்ட வீட்டை போவேக்குள்ள ஒரு வீட்டை போக போகிறேன். ஒரு ஒரு மாவீரர் குடும்பம், 4 பிள்ளைகள் யுத்தத்தில் செத்துட்டினமாம். ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்து இருக்கினோம். அந்த அப்பாவுக்கு வந்து ஒரு கண் தெரியாதாமன்னு சொல்லி ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி என்னை சரியாக கவலைப்பட்டு காய்ச்சவர். கண்டிப்பாக நான் அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன். கண்டிப்பாக கிளிநொச்சி நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறேன். அதுலேயும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த யூடியூப்பில் ஒரு சின்ன வருமானம் ஒன்று எனக்கு கிடைச்சது. அது என்ன வருமானம்னு சொன்னால், நான் ஒரு காணி ஒன்று விற்க போட்டிருந்தேன். நான் அந்த காணி விற்று கொடுத்துட்டேன். நான் என் யூடியூப் சேனலுக்கு போடணும் வீடியோ ஒன்று போட்டது விற்று கொடுத்துட்டேன். ஓகே, என்னென்னு சொன்னால் கதைச்சி கொண்டு இருக்க கடைக்காக்கள் வந்துட்டோம். அப்போ சாரி மேனேஜர் கொள்ளுங்க. அந்த காணி விற்ற கதை நான் சொல்லி கொண்டு இருந்தேன். நான் காணி இப்படி கொடுத்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு நிதி காசு வந்து கிடைச்சது. அதில் வந்து நான் எனக்கு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு என் நண்பனுக்கும் கொடுத்துட்டு, என்ன சொன்னால் என் நண்பன் தான் என்னோட கூட திரிகிறது. அப்போ அவனையும் வந்து நான் அப்படி வெறுத்து எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பட மாட்டேன். அடுத்து அதில் வந்து நான் 10,000 ரூபா காசு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். என் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டு அந்த காணி விற்றதால் எனக்கு வந்த அந்த லாபம் ஒரு சொட்டு தான். நான் பெரிய அளவில் கொமிஷன் நான் இந்த வேலை செய்யலை. ஒரு சின்ன ஒரு நிதி ஒன்று லாபம் வந்ததில் அந்த நான் சொன்னேன் மாவீர குடும்பம்னு சொல்லி கிளிநொச்சியில் அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து நான் வந்து 10,000 ரூபாய்க்கு சாமான் வேண்டி கொண்டு போகிறேன். எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அதை நான் நோட் பண்ணி ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், என் யூடியூப் சேனலில் நான் வீடியோ போட்டதால் அந்த காணி விற்றது. நான் இப்படித்தான் ஆசைப்பட்டேன். என்னென்னு சொன்னால், என் யூடியூப் சேனலில் ஒரு வருமானம் வந்தால் கண்டிப்பாக நான் நினைக்கிறதுக்கும் ஒரு சின்ன செலவிற்கு தான். நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து 500,000 ரூபா காசு செலவழியும் அந்த டேட்டாவுக்கு. அந்த வருமானம் எல்லாத்தையும் நான் விடையில்லாது, என் உழைப்பாது. அதை எடுத்துகிட்டு நான் மிச்ச காசு வந்து நான் இப்படி தான் உதவி செய்யணுமென்று ஆசைப்பட்றேன். நீங்கள் பார்ப்பியல் நான் அந்த வீடியோ போடுவோம் பாருங்க. அந்த அம்மாவை பார்க்க கொண்டே நான் சாமான் கொடுத்துட்டு அவைகளுக்கும் வந்து வேறு உதவியால் தேவைப்படுதாம். கண்டிப்பாக நான் அதை தெரியப்படுத்தி என் வீடியோக்கள் போடுவேன். தயவு செய்து என்னைய எந்த ஒரு உறவுகளும் வந்து வெறுத்ததில்லை, நானும் வெறுக்கிற அளவுக்கு செயல்பட்டதில்லை.
என்னை நம்பி சில உறவுகள் உதவி தார மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட எதிர்பார்க்குறேன். எனக்கு இல்லை, நான் கொடுப்பேனுங்க, நான் வந்து ஆட்டியம் எடுத்துட்டு போகிற ஆள் இல்லை. நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறேன், 5 வருஷமாக நிற்கிறேன். அவர்கிட்ட கடத்துறப்பெல்லாம் என்ன டேங்கடாக்குது. ஒரு மனுஷன் நான் இது வரைக்கும் நான் அவருக்கு சொந்தமோ பந்தமும் இல்லை. ஒரு மனுஷன் என்னை நம்பி இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட சொந்த பந்தங்களையே ஒரு 10 ரூபா காசு தான் கொண்டு கேட்டால் தராதுகள். பெரிய ஒரு 3-4 கோடி ரூபா பெறுமதியான கடை ஒன்றில் வந்து என்னையை தான் விட்டுருக்கிறார். அப்போ எந்த விசுவாசம் எனக்கு தெரியும், அவர் என் பொஸ்ஸுக்கு தெரியும். அதே மாதிரி என்னைய ஃபாலோ பண்ணுற ஆக்களுக்கு என் விசுவாசம் தெரியும் நான் இப்படியான ஆளாண்டு. தயவு செய்து ஏதாச்சும் உதவியால் அப்படி எதுவும் கொடுக்கணுமென்று ஆசைப்பட்டு நீங்கள் இதாண்டினால் கண்டிப்பாக என்னை தொடர்படுங்கோ. இப்படி ஒரு சில உதவியால் பெண்டிங்கில் இருக்குது, கண்டிப்பாக நான் செய்து விடணும் அது என்று ஆசைப்பட்றேன். ஓகே உறவுகளே, நான் கணக்கை கதைச்சி அந்த இதாண்டா விரும்பலை. ஓகே, நன்றி, பாய்.